ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இருக்கணும். அதுலேயும் நம்ம தினைக்கும் சாப்பிடக்கூடிய காய்கள் இருக்குல்ல, அது சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். 60 வயசுக்கு அப்புறமா அதிகரிக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காய்கறிகளை சாப்பிட்டா போதும். அது என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பீர்க்கங்காயும் சொரக்காயும் தான். சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய காய்னா இந்த சொரக்காயும் பீர்க்கங்காயும் சொல்லலாம். இது ரெண்டுமே நீர்ச்சத்து நிறைந்த காய் தான். இது என்ன பெருசாக செஞ்சிட போகுது அப்படின்னு தான் நம்ம நினப்போம். ஆனால் சொரக்காயும் பீர்க்கங்காயும் சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் மேம்படும், குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். அதுவும் இந்த கோடை காலத்தில் நீர்ச்சத்து அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இந்த சம்மர் சீசனில் சொரக்காயும் பீர்க்கங்காயும் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். செகண்ட் ஒன், பூண்டு. சமையலறையில் இருக்கக்கூடிய சாதாரண பூண்டு இருக்குல்ல, இது பல நன்மைகளை நமக்கு தருதுங்க. ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி பூண்டு சாப்பிட்டிங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம், கெட்ட கொழுப்பை கூட குறைச்சிக்கலாம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பூண்டு அப்படிங்கிறது ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாங்க. தினைக்கும் 1லேருந்து 2 பல் பூண்டை நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம். பச்சையானா அப்படியே சாப்பிட முடியாது, காட்டடிக்கும். எண்ணெய் ஊற்றாமல் வடை சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பூண்டை சுட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். தேர்ட் ஒன், வெண்டைக்காய். வெண்டைக்காய்னு சொன்னோன்னே நம்ம நினைவுக்கு வர்றது என்னது? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது. ஆமாங்க, அது உண்மைதான். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கிறதுல வெண்டைக்காய் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். 60 வயசு ஆயிடுச்சுனாலே ஞாபக மருதி அதிகமாக ஆரம்பிச்சிடும். வச்ச பொருளை எந்த இடத்துல வச்சோன்னு கூட தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு வெண்டைக்காய்ங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். விட்டமின் சி, போலேட் மூளை நரம்புகளை பலப்படுத்துது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவுனா இந்த வெண்டைக்காயை சொல்லலாம். வெண்டைக்காயை கூட்டு, பொரியல், குழம்பு செஞ்சு கூட சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வெண்டைக்காய் எடுத்துக்கிறது நல்லது. வெண்டைக்காய் இருக்குல்ல, அந்த தண்ணியை நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுத்தோன்னா அது ரொம்ப நல்லது. வெண்டைக்காயை பச்சையாக கூட உங்களுக்கு பிடிக்கும்னா சாப்பிடலாம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனையை சொல்லலாம். அந்த மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டுறதுல வெண்டைக்காய் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஃபோர்த்து ஒன், தக்காளி. தக்காளி ஒரு சின்ன பழம் தானே, அதில் என்ன பெருசாக செஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இதயத்தோட காவலன்னா தக்காளியை சொல்லலாங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் இருக்குல்ல, இது இதய நோய் வராமல் தடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் 60 வயசுக்கு அப்புறமாவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயதான தோற்றம் வராமல் தடுக்கும். டெய்லி தக்காளி ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். பச்சையாக கூட சாப்பிடலாம், சமைச்சு கூட சாப்பிடலாம். என்றும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குனாலே நம்ம எல்லாரும் பயப்படுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாயு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் உருளைக்கிழங்கை அளவோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம் சத்து இருக்குது. இதயம், மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. இதை வேக வச்சு சாப்பிடலாம், ஆனால் எண்ணெயில் பொரிச்சு மட்டும் சாப்பிடக்கூடாது. குறிப்பு: காய்கறிகளை நறுக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவணுமே தவிர நறுக்குனதுக்கு அப்புறமா தண்ணியில் ஊற வைக்கிறதோ கழுவுறதோ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா காய்கறிகளில் இருக்கக்கூடிய முழு சத்துக்களும் கிடைக்காம போயிடும். செகண்ட் ஒன், காய்கறிகளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. தேர்ட் ஒன், காய்கறிகளை நறுக்கி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நறுக்குன உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபோர்த்து ஒன், காய்கறிகளை அதிகமாக வேக வைக்கிறதோ எண்ணெயில் போட்டு பொரிச்சோ சாப்பிடக்கூடாது. ஃபிஃப்த்து ஒன், தினைக்குமே பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு 3 நிற காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஆயுசுக்கும் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய 5 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 5 காய்கறிகளையும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.